அடியே லைலா, ஏண்டி நாயே, என் வீட்டு கல்யாணத்துல வந்து நகையை திருடிட்டு நல்லவ மாதிரி ஆத்தாள் மவள வீட்டுக்குள்ள வந்தாடி உட்கார்ந்திருக்கிய. வீட்டை விட்டு வெளியில வாங்கடி. அந்த வனசா கூப்பிட்ட மாதிரி இல்ல. வீட்டுக்கு பணக்கார கொழுந்தனும் கோடீஸ்வரியாக போற தங்கச்சியவும் விருந்து வச்சு கவனிக்கிறதுக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்கும். அவ வந்து நம்மள எதுக்கு கூப்பிட போறா? சரி விடுங்க, நம்ம எப்ப பார்த்தாலும் அந்த நகை மேட்டையே நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதனால நமக்கு அவ பிரம்மையா இருப்பாங்க. அடியே வெக்கம் கட்டவளகளா, அடியே திருடி திங்கிறவளகளா, உங்களுக்கு வெக்கம்னா என்னன்னே தெரியாதாடி? உங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறத கூட நான் அசிங்கமா நினைக்கிறேன்டி. ஒழுங்கு மரியாதையா ஆத்தாள் மாவள வெளியே வாங்கடி. ஏங்க, உண்மையாவே அந்த வனசா குரல் தாங்க கேக்குது. அவதான் ஒருவேளை வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்காளோ? போதுமாடி, போதுமா? மண்டபத்திலேயே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஊராமுட்டு நகை நம்மளுக்கு தேவையில்லை. உங்க அம்மாட்ட ஆட்டை போறதை மட்டுமே நம்ம வச்சு நம்ம பல தலைமுறைக்கு வாழலாம். இந்த நகையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, தூக்கி வீசிட்டு வாழையிலான்னு உங்ககிட்ட சொன்னா சொல்லலையா? அதெல்லாம் கேட்காம இன்னைக்கு சமயத்துக்கு நம்மளுக்கு 50,000 வேணும்னு அந்த பச்சை புள்ள விட்டு நகையை எடுத்துட்டு வந்துட்டு இப்ப பாத்தியா வீடு தேடி வந்துட்டாளா? என்னடி பண்ண போற? எப்படி உங்க அம்மாட்ட சமாளிக்க போற? ஊரா இங்க பார்த்து காரி துப்ப போறாங்க லைலா. ஆட சும்மா இரியா, நான் என்னமோ எனக்காக எடுத்துட்டு வந்தது மாதிரி சொல்றேன். நீ வாங்கின கடனுக்காக தானே எடுத்து கொடுத்தேன். இப்போ ஊருக்கே தெரியறது மாதிரி வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? உங்க அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போற? அதை சொல்லு முதல்ல. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நகை எடுத்த மேட்டர் அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. முதல்ல அவ என்ன விஷயத்துக்காக வந்திருக்கான்னு பாப்போம், அதுக்கப்புறம் நம்ம மத்தத பேசிக்கிறோம். சும்மா நீங்களா தாம் தும்னு கத்த ஆரம்பிக்காதீங்க, சரியா? அடியே கோடீஸ்வரி, அடி கோடீஸ்வரன் பொண்டாட்டியும் கோடீஸ்வரி வத்த மகளை என்னடி செய்யற உள்ள? அடி வெளியில வாங்கடி. அவ கூப்பிடுறது உன்னைய தாண்டி. நகை மேட்ட கண்டுபிடிக்காம எதுக்கடி வந்து கத்தன இப்படி வாசல்ல? பாருங்க, அவ எதுக்கு வந்து கத்துறான்னு எனக்கு தெரியாது. ஆனா நகையை நான் எடுக்கும் போது சரி, உன்கிட்ட வந்து கொடுக்கும் போது சரி, அங்கனக்குள்ள யாருமே இல்ல, யாரும் என்ன பார்க்கவும் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் நகை எடுத்த மேட்ரோ உன்கிட்ட கொடுத்த மேட்ரோ அவளுக்கு எப்படி தெரியும்? அப்ப விற்க போகும்போது நீ ஏதோ கோல்மால் பண்ணிருக்க, எவனுக்கோ தெரியறது மாதிரி கொண்டு போய் வித்துட்டு வந்திருக்க. அது கரெக்ட் தானே? உன்னாலதான் நகை மேட்ரு வெளியில தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுது. அட, நீ இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? உள்ளூர்ல வித்தா எவனுக்காவது கண்ணுல பற்றுமேங்கிறதுனாலதான் அசலூர்ல போய் வித்துட்டு வந்திருக்கேன். நான் நகையை வித்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. நகையை எடுத்த விஷயமும் யாருக்கும் தெரியாது, நான் உன்கிட்ட கொடுத்த விஷயமும் யாருக்கும் தெரியாது. நீ வித்ததும் உள்ளூர்ல விக்கல, அசலூர்ல தான் வித்தேனா? நம்ம விஷயம் நம்ம 2 பேரை தவிர இந்த வேற யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இவ வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கானா? சம்பந்தம் இல்லாம கத்த மாட்டாளே. நீ வேற யார்கிட்டயாவது ஒளரி கொட்டி வச்சியா? நான் தானே காலையில ஒரு பாட்டிலும் சாயங்காலமா ஒரு பாட்டிலுமா குடிக்கிறேன். போதையில போய் அடுத்த வீட்டுல உளறிட்டு வர்றதுக்கு நானே நகையை திருடிட்டு நானே போய் உளருவனா? அந்த அளவுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடியே பங்கசா, ஒழுங்கு மரியாதையா உன் மகளை வெளியே விட போறியா இல்ல போலீஸ கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரவா? ஏய் என்னடி, என்ன காலையிலே இப்படி விளக்கமாற கைமா வந்திருக்கிய? என்ன விஷயம்? போச்சு, உங்க அம்மா எப்படி அங்கே போனாங்க? நம்ம ஏதாவது போயிருந்தா கூட பேசி சமாளிச்சு துரத்தி விட்டுருந்துருக்கலாம். உங்க அம்மாவே நேரடியா போயிருச்சா? அவ்வளவுதான், நம்ம கதை கந்தல் தான். இன்னையோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போய் களி திங்க வேண்டியதான். அப்பா சாமி, நீனே அரண்டு செத்து காட்டி கொடுத்துருவ போல் இருக்கு. கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு பொறுமையா இரு. நம்ம போயிருந்தா கூட ஏதாவது சொதப்பி வச்சிருப்போம். எங்க அம்மா தானே போயிருக்கு, தெளிவா காய் நகர்த்தி என்ன ஏதுங்கிறத கரெக்டா பேசி அவளை துரத்தி விட்டுரும். கொஞ்ச நேரத்துக்கு நீ அமைதியா இருப்பா சாமி. உன் மகதான் என்கிட்ட நகையை எடுத்துட்டான்னு சொன்னா உங்க அம்மா என்ன நமக்கு வக்காலத்து வாங்கி ஆரத்தி எடுக்குமா? நகையை நம்ம எடுத்து வித்த விஷயம் என்ன எங்க அம்மாக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா அங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கையை மட்டும் பாரு. எதுலயும் அவசரப்பட்டு வாயை கொடுத்து ஆமா என் பொண்டாட்டி தான் நகையை எடுத்தா நான் தான் கொண்டு போய் வித்தேன்னு ஒளறி கொட்டிக்கிட்டு இருக்காத, சரியா? வாங்க வாங்க மேடம், திருட்டு கும்பலுக்கு தலைவி நீங்க முன்னாடி வந்துட்டீங்க. உங்க கூட்டாளிகளெல்லாம் ஆளக்கானா, உள்ள பூட்டி வச்சிருக்கிறவளையும் வெளியே அனுப்புடி. இன்னைக்கு நானா அவளான்னு இன்னைக்கு ஒத்த கொத்த நின்று பார்க்காம போக மாட்டேன். ஏய் என்னடி, உன் புருஷன மாதிரி நீனும் தண்ணிய போட்டுட்டிய? காலையிலே வந்து ஏன் வீட்டு வாசல்ல கத்திக்கிட்டு இருக்க? ஓஹோ, உங்கள மாதிரி ஆளுகிட்ட பேசுறதுக்கு நாங்க தண்ணிய போட்டுட்டு வேற வந்து பேசணுமா? அது மட்டும் தானே இங்க குறையா கிடக்கு. ஏய் ஒழுங்கு மரியாதையா உன் மக திருடிய வெளியே வர சொல்லி. யார பார்த்துட்டு திருடின்னு சொல்ற நாயே? ஒண்ணுமில்லாத நாயினி ஏன் பிள்ளையா திருடிங்கிற? உன் வீட்டுல வந்து என்னடி என் பிள்ளை அப்படி எடுத்துட்டு வந்தா? பாத்தியா, எங்க அம்மா ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? நான் தப்பு பண்ணனாலே எங்க அம்மா நான் தப்பே பண்ணலேன்னு உறுதியா நிக்கும். இப்ப நான் பண்ணின விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிய கூட செய்யாது. என்ன அப்படி அசால்ட்டா விட்டுருமா என்ன? இப்ப என்னடி சொல்ல வர?
பாருங்க, சம்பந்தம் பண்ண வீட்டுல ஏதாவது கரைச்சலை கொடுத்துருப்பாங்க. அந்த சாவி ஏதாவது குடைச்சலை கொடுத்து அது மூலியமா அந்த பழிய புருஷன் மேல இருந்து நீக்கி நம்ம தலையில வைக்கிறதுக்காக இவ ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கிறது மாதிரி தான் தோணுது. ஏன்னா நகையை எடுத்தது நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. கண்டிப்பா இவ ஏதோ கெஸ்ஸிங்ல தான் நம்ம கிட்ட வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கா. அவ கெஸ்ஸிங்ல புலம்புறதாவே இருக்கட்டும். நம்ம எக்காரணத்தை கொண்டும் அவளுக்கு புடி கொடுக்கவே கூடாது. நம்ம எடுத்தோங்கிறத அவகிட்ட காட்டிக்கவே கூடாது. முதல்ல நம்ம தைரியமா திமுறா பேசினா தான் அவ வந்த வழியை பார்த்துக்கிட்டு அப்படியே திரும்பி போவா. எக்காரணத்தை கொண்டு நீ வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்துறாத, சரியா? அதான் சொல்லிட்டீல, இனிமே பாரு குமாரு, கொக்கி குமாரு, சும்மா விட்டுருவனா? சரி வாங்க, அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் ஒண்ணும் இல்லாதவதேன், குடியார பைய கொண்டாடிதேன், இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அவன் மகளை மாதிரி திருடி திங்கிற கும்பல் கிடையாதே. யார பார்த்துட்டு திருடிங்கிற? என் மக கோடீஸ்வரன் பொண்டாட்டிடி, கோடீஸ்வரன் பெத்த மக. அவ வந்து ஓ வீட்டுல திருநாளா? ஐயோ அப்பா, கோடீஸ்வரன் பொண்டாட்டி வந்து என் வீட்டு கல்யாணத்து நகையை ஏண்டி திருடனே? என்னது, என் மக நகைய திருநாளா? ஊரு பாக்க கல்யாண மண்டபத்துல அத்தனை சொந்த வந்தவங்க முன்னாடியே உன் சம்மந்தி வீட்டுக்காரி கழுவி கழுவி உன் புருஷனை ஊத்துனாலே, அதெல்லாம் உனக்கு என்ன மறந்து போயிருச்சே? நான் அப்படித்தாண்டி நினைச்சேன். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு செய்யாத தப்புக்கு என் புருஷன் அத்தனை பேர் முன்னாடி கூனி குறுகி போய் நின்றாரு. அதை கூட பெருசா எடுத்துக்கிறாம என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேனு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு நின்றண்டி. ஆனா இப்பதானே தெரியுது அந்த நகையை திருடினது உன் மக லைலானே. இந்த திருட்டு பையன் பொண்டாட்டி இங்க எதுக்குமா வந்து விளக்கமாத்தோட நிக்கிறா? இங்க பாருடி, என் புருஷனை திருட்டு பையன்னு சொன்ன வாயை புடிச்சு கிழிச்சு போடுவேன். கிழிச்சு திருட்டு நாயே, நீ தானடி கல்யாண மண்டபத்துல அந்த பிள்ளையோட நகையை திருநவ. என் புருஷன் மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு நீ எப்படியே நல்லவ மாதிரி ஒதுங்கி நிக்கிறான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தெரியலையா? உரிச்சு போடுவேண்டி உரிச்சு. என்ன லைலா, என்ன இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கா? அத்தை என்ன கத்திக்கிட்டு இருக்கான்னு அவட்ட கேட்காம லைலாட்ட கேக்குறீங்களே என்ன? அப்போ மருமேனே, நான் பெத்த புள்ள எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பிச்சைக்கார நாயி நம்ம வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அதான் என்ன விவரம்னு கேக்குறேன். அம்மா, அவ புருஷன் நகையை திருடிட்டான்ல, அதனால அவ தங்கச்சியோட நாத்தனாக்காரி இவ நம்ம குடும்பத்துக்கு வாழ லாய்க்கே இல்லாதவன விரட்டி விட்டுட்டாலோ என்னவோ. கல்யாணம் பண்ணி 3.25 நாள் இல்ல, போன மச்சான் திரும்பி வந்தாரான்னு திரும்பி வந்திருப்பா. அந்த துக்கம் தாங்க முடியாம அந்த பழிய தூக்கி யார் மேல போடுறதுன்னு யோசிச்சு பார்த்து ஏன் மேல போட வந்திருக்கா போல் இருக்குமா. என் தங்கச்சி வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி அருகதை இருக்கு? வாழ வழி இல்லாம புருஷனை கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு ஆத்தா வீட்டு சொத்தை ஆட்டைய போட்டு திங்க திரிகிற நீ ஏன் தங்கச்சி வாழ்க்கையை பத்தி பேசுறியா? யாரடி யாரடி ஆத்தா விட்டு சொத்தை ஆட்டைய போட வந்திருக்கிறது? உனக்கு மரியாதை கட்டு போகாமா? அப்புறம் சொல்லிட்டேன். என்னடி என்ன பம்முற? நீனு உன் புருஷன் என்ன பெரிய நியாயஸ்தங்கள நியாயம் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு அக்காவ வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டு ஆத்தா விட்டு சொத்தை அடிக்காம ஆட்டை போறதுக்கு தாண்டி வந்து உட்கார்ந்துருக்க. ஏய், அவளை பத்தி இவளை பத்தி இங்க வந்து பேசிக்கிட்டு நினைச்சுக்க பல்லு படுவாங்களாம் கல்லாண்டு போகாம. உன் வீட்டு நகைய காணாட்டா உன் புருஷன் திருநவன்ட்ட போய் கேளு. அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளக்கு தூக்கி வை. முட்டிய முட்டி தட்டி அவள்கிட்ட என்ன ஏதுன்னு கேளு. அப்படி அவன்கிட்ட போய் நகைய வாங்குறதுக்கு துப்பு இல்லாம ஏன் புள்ள மேல பழியோட வந்துட்டேன்? பூவோட சேர்ந்தா நாரும் மணக்குங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை தான் ஒரு குடியார பையில கல்யாணம் பண்ணி இப்படி நாசமா போய் கிடக்கு. நம்ம தங்கச்சியவாவது கோடீஸ்வர பையில கரெக்ட் பண்ணி அவனை கல்யாணம் பண்ண வச்சு நம்மளும் அப்படியே அவளோட சேர்ந்து பெரியாள் ஆயிரலான்னு பிளான் பண்ணிருப்பா. ஆனா அவன் தாலியை கட்டின கையோட இவன் புருஷன் கிட்ட நகையை திருடி இப்பேற்பட்ட வேலையை பார்ப்பான்னு இவளுக்கு என்ன கனவா கண்டா? நம்மளை விட பெரிய வாழ்க்கை வாழலான்னு ஆடுனாலமா, அதுக்கு ஆண்டவனா பார்த்து வச்சான்ல ஆப்பு. அதை தாங்கிக்க முடியாம தான் இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம மேல பழி போறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கா. பாரு கிழவி, உனக்கோ உன் வயசுக்கோ நான் மரியாதை கொடுக்கல. என் அப்பனோட பிறந்த மாமியாங்கிறதுனால உன்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்த வீட்டுக்கு தெரியாம உன் மகட்ட இருக்கிற நகையை என்கிட்ட வாங்கி கொடுத்துரு. இல்லைன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவோங்கிறது எனக்கு தெரியாதாமா சொல்லிட்டேன். என்னடி சரிதேன், தங்கச்சி கல்யாணம் முடிச்சதோட இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. புத்தி பேதளிச்சு போய் இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உன் மக உன் பக்கத்துல தானே நிக்கிறா. உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு. அந்த நகையை நான் எடுக்கவே இல்லை, அந்த நகையை நான் கண்ணால பார்க்கவே இல்லைன்னு உன் மகளை உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் என்னங்கிறத பாத்துக்குருவான்.
என் மக எதுக்கடி என் தலையில சத்தியம் பண்ணி உன்கிட்ட நல்லவனை நிரூபிக்கணும்? என் மக நிரூபிக்கணுங்கிற அவசியம் என்னடி வந்திருக்கு? இன்னைக்கு நினைச்சாலும் அவ கழுத்துல இருந்து கால் வரைக்கும் தங்க தலையை இழப்பண்டி. என்கிட்ட இருக்கிற சொத்துக்கும் பத்துக்கும் நகைக்கு நட்டுக்கும் உன் வீட்டு கல்யாணத்துல அந்த பச்சை பிள்ளை கிடக்கிற கழுத்துல கிடக்கிறது அது ஒரு ரூபாய் பிச்சை காசு 60,000 ரூபாய் வருமா இன்னைக்கு ஒரு ரூபாய் தங்கம்? அந்த காசு பெரிய இதுன்னு உன் வீட்டு கல்யாணத்துல வந்து ஏன் புள்ள திருட போறாளா? நல்லா கேளுமா, நல்லா கேளுமா. நம்ம கிட்ட இருக்கிற வசதிக்கு இந்த ஒரு பவன் தங்கச்சியினை எடுத்தோன்னு எப்படி வந்து பேசிட்டு இருக்கா பாரு. நல்லா கேட்டு விடுமா. அப்ப நீ நகையை எடுக்கல அப்படித்தானே? கல்யாண செலவு முடிஞ்சு கையில காசு இல்லாம இருக்கவும் உன் புருஷனை விட்டு நீனே திருட சொல்லி அந்த நகையை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஏன் மேல பழி போட பாக்குறியா? உன் தங்கச்சியை வாழ வைக்க துப்பு இல்லைனா உன் புருஷனுக்கே கொண்டுட்டு வந்து கட்டி வச்சுக்க. யார் வேணானா அக்காள் நகைச்சியும் ஒரு புருஷனை கட்டி ஒன்னா குடும்பம் நடத்துங்கடி. எதுக்கடி வக்கு இல்லாம பணக்கார வீட்டு சம்பந்தம் தேடி போறீங்க? இன்னைக்கு திருட்டு பட்டத்தை கொண்டு வந்து அடுத்தவ மேல காட்டுறீங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? அம்மா என்ன வார்த்தை சொன்ன? அக்காள் தங்கச்சியும் ஒரு புருஷனை கட்டிக்கிறமா? ஒரு புருஷனை இன்னைக்கு தாண்டி உனக்கு இருக்கு. இன்னைக்கு உன்னை உரிக்கிற உரியில உனக்கு என்ன பண்றோம்னு பாருடி இன்னைக்கு. என்னடா வக்கு இல்லாத வெறும் பையல மாமியா வீட்டுல வந்து ஓசிச்ச ஒரு திங்கலையே உனக்கு இம்புட்டு குரல் ஒசறதோ? நீ எல்லாம் ஒல்லச்சு தின்றா என்னென்ன பேச்சு பேசுவ? அடியே போடி வாடின்னு பேசுறதுக்கு வாய் இருக்காதாமா? புட்டிச்சு கிழிச்சு தச்சு விட்டு போற வேண்டாச்சு. என்னடி பண்ணுவ? என் வாயை நீ கிழிப்பியா? எங்க கிளிடி பாப்போம், கிளிடி பாப்போம். என்ன நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அடியே உன் வீட்டு பிரச்சனையை கொண்டுட்டு வந்து என் வீட்டுல தள்ளி என் மருமையினே வாடி விளக்கமாத்தால் அடிக்கிற. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு உன்னைய என்ன பண்றோம்னு பாருடி. ஓஹோ, மருமையின அடிச்சதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுகிற பஞ்சாயத்தை? கூட்டு பஞ்சாயத்தை இல்ல கூட்டு பஞ்சாயத்தை? அநியாய பழியை என் மக மேல போட்டு அவளை அசிங்கப்படுத்தி கேட்க வந்த என் மருமையின விளக்கமாத்தால அடிச்சதுக்கு உன்னை ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உன்னை என்ன பண்றோம்னு பாருடி. சம்பந்தம் பண்ண சம்பந்திய முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்பட்டு உன் தங்கச்சிய உன் வீட்டுல கொண்டுட்டு வந்து நிப்பாட்டல. என் பேரு பங்கசம் இல்லடி. நான் சொல்றதையும் நல்லா கேட்டுக்க. 1000 இருந்தாலும் அப்பனோட கூட பிறந்த மாமியா நம்மளுக்கு அத்தை முறையாகுதே. சரி நம்ம அடுத்த வீட்டுக்கு தெரியாம வந்து வீட்டுக்குள்ள வாங்கிட்டு போயிடலாம் தான் வந்தேன். ஆனா நீ பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டில. இனிமே நீ பஞ்சாயத்துக்கே வந்துரு. நானும் பஞ்சாயத்துக்கு வந்து ஊரை கூப்பிட்டு உரமலை பாக்கு வச்சு உன் பருமைகளுக்கும் மகளுக்கும் மொட்டை அடிச்சு கரும்புலி சிம்புலி குத்தி கழுத மேல ஏத்தி ஊரு பாக்க அசிங்கப்படுத்தல. என்னைக்கு தெரியும் இந்த வனசாவோட புத்தி பத்தி? ஒண்ணும் இல்லாதவ இவ என்ன செஞ்சிருவான்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆதாரத்தோட வரண்டி அடியே. ஆதாரத்தோட வந்து உன் மகளை என்ன நிலைமைக்கு ஆளாக்கி வரேன்னு பாருடியே. குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு எப்படி வாராளுகன்னு பத்தியா? அப்பு பண்ணவளுக தான் தப்ப மறைக்கிறதுக்காக அப்படித்தான் அப்புறான்னு வருவாளுக. நீ பாத்துக்கிட்டு என்னத்துக்கு நின்றுகிட்டு இருக்க? கையில தான் வெள்ளக்கமாறு வச்சிருந்தீல, என்ன அடி அடிக்கிற? 4 இழுத்துக்கிட்டு இழுப்புன்னு குடுக்கறத விட்டுவிட்டு சும்மா லொட்டுன்னு 2 சாத்திக்கிட்டு இருக்கிய என்ன? அம்மா வனசகா, நம்ம கிட்ட தான் ப்ரூஃப் இருக்குல்ல. டக்குன்னு போன் எடுத்துட்டு போய் ப்ரூஃபை காட்டி அவ அம்மா கிட்ட மகதான் திருடான்ங்கறத நிரூபிக்க வேண்டியதானே. நீங்க ஏன் போன் எடுத்துட்டு போகாம போனீங்க? காரணமா தாண்டி மாடனே போன் எடுத்துட்டு போகல. ஆமா, என்ன பெரிய காரணம்? அந்த கிழவி என்ன சொன்னா, என் மக இருக்கிற இருப்புக்கு கழுத்துல இருந்து கால் வரைக்கும் நகை பண்ணி போடுவோம்னு என்ன ஆட்டம் ஆடுனா. அவகிட்ட போனை காட்டி ப்ரூஃபை காட்டியிருந்தா இந்நேரம் அடங்கி போய் இருந்திருப்பாளுகள்ல. ஆமாடி வனசா, நம்ம கிட்ட தான் ஆதாரம் இருக்குல்ல. நீ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு அவளுகிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, உன் மக தான் திருடி இருக்கா, உன் மக எடுத்தம்ங்கிறது வீடியோல பதிவாயிருக்கு அப்படின்னு நேரடியா காட்ட வேண்டியதானே. எக்கா, இவளுகளுக்கு தான் உன் மாமியால பத்தியும் நாத்தனால பத்தியும் ஒன்னும் தெரியாது. உனக்கு மக்கா தெரியாது. அவளுக்கு எப்பேற்பட்ட தில்லாலங்கடிக்காரியன்னு உனக்கு என்ன புரியாமலா இருக்க? இன்னும் அவளுக்கு தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்கத்தாமா செய்வாளுக. இருந்தாலும் நம்ம பக்கம் நாயே இருக்குல்ல, அதோட சேர்ந்து ஆதாரமும் இருக்கு. அதைத்தானே காட்ட சொல்றேன். அதை காட்டுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? இப்ப பூதி பூடியா நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாம போகவும் அவ மகளும் மருமைன்னு என்ன சொன்னாலுக? எங்கள்கிட்ட என்ன நகை இல்லையா, எங்கள்கிட்ட என்ன பணம் இல்லையா, ஓம் புருஷன் திருடிப்புட்டு ஏன் மேல பழிய தூக்கி போடுறியான்னு என்னென்ன பேச்சு பேசினா. இதே வீடியோ ஆதாரத்தை இங்கனக்குள்ளேயே காட்டியிருந்தேன்னு வையி, மகக்காரி என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? நான் போற இடத்துல கீழே கிடந்துச்சு, எடுத்து கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன், மறந்துட்டேன், அதனாலதான் என்னால கொடுக்க முடியலைன்னு அப்படி இப்படின்னு பிறண்டு பேசுவாக்கா. அவ முகத்திரைய ஊருக்கு மட்டும் காட்டுனா பத்தாது, முதல்ல அவ அம்மாளுக்கு காட்டணும்க்கா. அதுக்காக
பார்த்தேன், எதுவுமே சொல்லாம போய் கத்திட்டு வந்தேன். இப்ப அவ அம்மா என்ன நினைப்பா? நம்ம மக எடுக்கவே இல்லைங்கிறத உறுதியா நினைச்சுக்கிட்டு இருக்கல. நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டின பிறகு ஆதாரத்தை காட்டி ஊரு முன்னாடி நிரூபிச்சா அப்ப அவ அம்மாட்ட எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிருவா? இதனால நமக்கு என்னக்கா லாபம்? நெடுவாளி, என் அப்பனோட பிறந்தவளுக்கு, அதான் அன்னைக்கிலிக்கா மாமியாளுக்கு அர்ரா புர்ரான்னு சண்டைக்கு கட்டிட்டு நிப்பாளே தவிர அடுத்தவன் சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாட்டி. அதே நேரத்துல இந்த மாதிரி திருட்டி புத்தியும் அந்த பொம்பளைக்கு பிடிக்காது வத்துக்க. அதுவும் தான் மகளே கல்யாண மண்டபத்துல பச்சை புள்ள கழுத்துல நடக்கிறத நகைய கலட்டிட்டோம் சொன்னா அந்த பொம்பளையால ஏத்துக்க முடியுமா? ஓஹோ, நீ அப்படி வரியோக்கா? ஆமாடி நெடுவாளி, 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு வயக்காட்டுல கடந்து கருமாயப்பட்டு ஒத்த ரூபாயை ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ணி பார்க்கணும், அவ எப்படியெல்லாம் போய் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு கனவு காண்டுகிட்டு தெரிஞ்சிருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்து நிலவொலைய வைக்கிறது மாதிரி கல்யாண மண்டபத்துல என் புருஷன் மேல திருட்டு பழிய போட்டு என் குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம்னு அவ நாத்தனாக்காரி நேத்து வந்தவ கூட என் தங்கச்சிட்ட சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பி போராடி. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு உள்ளேக்கு அனுப்பையில நாத்தனா நின்று செய்ய வேண்டிய எதையுமே அந்த பொம்பளை செய்யாம தான் தனியா ஒதுங்கி நின்றுகிட்டே போனா தெரியுமா? அது எல்லாம் என் மனசுல எவ்வளவு வலியா இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய திருட்டு வேலையை பண்ணிட்டு அசால்ட்டா என் புருஷன் மேல பழிய போட்டு என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தவள சும்மா கொண்டு போய் அவ அம்மாட்ட ஆதாரத்தை காட்டி இதோட வேலையை முடிச்சிட்டு வந்தா அவ என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சு அவ அம்மால சரி கட்டிட மாட்டாளா? இதே பஞ்சாயத்துல கொண்டு போய் நிப்பாட்டி காட்டணும்னா அவ அம்மாளுக்கு இவ மேல கடுப்பு வரும்ல. திருட்டு நாய்களா வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு மகளையும் மருமையனையும் அந்த கிழவிய வீட்டை விட்டு துரத்திடும்ல. சரிதான் மனசா, இப்ப எடுத்திருக்கிறதாமா நீ சரியான முடிவு. இப்ப நீ காட்டியிருக்கிறத விட பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் அந்த கிழவிய மூக்கோடபட வைக்கிறதாண்டி நல்ல ஐடியா. இதை தாண்டி நீ சரியா செய்யணும். நாளைக்கு பஞ்சாயத்துல எனக்கும் ஒரு விட கிடைக்கணும், உனக்கும் ஒரு விட கிடைக்கணும். அந்த லைலாவும் கொக்கிக்குமாரும் ஊரை விட்டு ஓட வைக்கணும். அதுதாக்கா என் முக்கிய குறிக்கோளே. நாளைக்கு நடக்கிற பஞ்சாயத்துல எல்லாரும் வேடிக்கையை மட்டும் பாருங்க.